அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபி VlOG. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் நோன்பு எப்படி போகுது? இன்றைக்கி நம்மளோட சஹர் டு இஃப்தார் VlOG தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே வதக்கணும். அப்போ தான் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெண்டைக்காயை கிறிஸ்பியாக எப்படி பொரிக்கிறது பார்க்கலாம். ஒரு வெண்டைக்காய் எடுத்து இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து கட் பண்ணிங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெண்டைக்காயை 4ஆக கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பாதி லெமன் எடுத்து வெண்டைக்காயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அடுத்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி, இந்தளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு வெண்டைக்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரே எல்லாத்தையும் போட்டால் ரொம்ப பொரிஞ்சிரும். அதனால் 2 ஈடாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈடு, அடுத்து ஒரு ஈடு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. இதே மாதிரி போட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலேயே அப்படியே போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா பொரியும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொரியும். இப்போ பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருக்கு. இதே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் வெண்டைக்காவை போட்டுக்கலாம்.
போட்டு எண்ணெயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியாக வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சஹருடைய டைம் வந்துருச்சு, அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சஹருக்கு சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், பொட்டேட்டோ ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நீயத்து வச்சுட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்தோம். அடுத்து இஃப்தாருக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பவுல் எடுத்து 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து காஃபி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பால் 2 கப் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் வச்சுங்க. 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிற்பாடு நம்ம கரைச்சி வச்சுருந்த காஃபி தூளை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காஃபி புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் தடவின பிறகு நம்ம காஃபி புட்டிங்கை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான காஃபி புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காஃபி புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நன்னாரி பால் சர்பத் தான் செய்ய போகிறேன். ஒரு கிளாஸ் எடுத்து 1 ஸ்பூன் நன்னாரி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பூன் நன்னாரி ஊற்றிட்டு சப்ஜாவரை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ்லேயும் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு 1 கிளாஸில் பால் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லேயும் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான நன்னாரி பால் சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இஃப்தாருக்குள்ளே நேரம் வந்துருச்சு. அதுக்குள்ளே சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்க உட்காந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நோன்பு திறக்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நன்னாரி பால் சர்பத், வாட் சம்சா, நோன்பு கஞ்சி எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து வந்துச்சு. இன்றைக்கி பள்ளியிலேருந்து நோன்பு கஞ்சி பிரியாணி கஞ்சி வந்துச்சு. அடுத்து
கொத்து பரோட்டா, காஃபி புட்டிங். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்தோம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. என் பையன் இன்றைக்கி தங்கச்சி வீட்டில் நோன்பு திறந்தான். தங்கச்சி நோன்பு திறக்க கூப்பிட்டுச்சு. இங்கே நாங்கள் மட்டும் நோன்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடி நோன்பு திறந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபி VlOGக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.